ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி, சரி இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்யறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க, மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்துல இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மைனா குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளவுதாங்க விஷயம். இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில் இந்த சனி பெயர்ச்சியில் எந்த சனி பெயர்ச்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையா இருக்கணும். குளுமையா இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல் சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாம வீரியம் என்பது நீண்டதா இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்த
ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலை ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம்பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்ல. அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறேன். அதே 11ஆம் பாவம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம்? ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள், மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல், மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இங்கே நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புகிற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயில் போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய, ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போ அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வதுக்கு. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தில் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வையை மேன்மையடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகவும் பொறுமையும் அவசரமும் கொண்ட ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. ஏன்னா இவங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை, அவங்க தான். ஸோ இவங்களுடைய, ஏன்னா இவங்களோட ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, ஆன்மீக சூட்சுமங்களை அறியக்கூடிய ஆற்றல், ஆன்மீகம் கடவுளை இவங்க சொல்லி தான். ஏன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து கடவுளே தேடி வந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி எப்படி இருக்கும்னா ஆன்மீகத்தில் இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தூரம் ஆன்மீகம். இவங்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா குருன்னு சொன்னாவே கோடி நன்மை, குரு பார்த்தா கோடி நன்மன் மற்ற ராசிக்கு, இவங்களுக்கு குருன்னு வாயில சொன்னாவே கோடி நன்மன் நடத்துறோம். ஆனால் என்ன இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்போ இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ இந்த குழந்தைக்காக நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கு எல்லாமே இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போவார். நீங்கள் 10 ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க 2 ஸ்டெப் எடுத்துப்பார். அப்போ அவங்களுக்கு இணையாக நீங்கள் போகணுன்னா அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் அரவணைச்சிட்டு போகணும். இல்லை என்றால் அதுவே பிரச்சனையாக மாறிடும். ஸோ இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா சூழலை புரிஞ்சு அதை கேட்ட மாதிரி நம்மளுடைய விஷயங்களை மாற்றும் போது நமக்கு தேவையான நன்மைகள் நம்ம சுற்றத்திலிருந்து
கிடைக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லுவேன். மேலும் இந்த விருச்சிக ராசி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா, இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி அரசு துறையில் இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபம் என்பது கிடைக்காது. எதிர்பார்த்த விஷயங்களில் நமக்கு எதிர்பார்த்த அந்த மன மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதனால் பொறுமையை வளர்த்து கொள்வது தான் இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வளர்க்கலாம். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக போகுது இந்த சனி பகவான். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது அப்போ மனம் என்னன்னாக்கா, மனம் என்பது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சோம்பல அப்படியே கொஞ்சம் பழைய விஷயங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என் மன அழுத்தம் என்பது ஏற்பட போதில் அந்த பழைய விஷயங்களை கடந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தின்னு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். தவிர அந்த விரக்தியெல்லாம் பெருசாக உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் பல விரக்தியை பார்த்த ஆள். ஸோ அப்போ இந்த விரக்தியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது. நீங்கள் அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட்டு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். நீங்கள் அதை புரிந்து கொஞ்சம் நடந்துக்கிட்டால் முக்கியமாக என்னென்னாக்கா, இந்த அரசு துறையில் வேலை செய்கிறவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த லஞ்சம் மற்ற விஷயங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை அலுவலகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் நீங்கள் இலவாக கடந்து போகலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும். ஸோ குலதெய்வத்துக்கு நீங்கள் என்னென்னாக்கா ஒரு என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த பச்சை வஸ்திரம் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பச்சை வஸ்திரத்தை இந்த காலத்தில் பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது மிக நல்லது. இந்த பச்சை வஸ்திரங்கள் சார்ந்த விஷயத்தில் விருச்சிக ராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் இல்லையா, இஷ்ட தெய்வ வழிபாட்டில் போய், எப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படியும் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசி வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்க வரவே மாட்டாங்க. அந்த அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் இருக்கிற அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு அதாவது நல்லெண்ணெய் தீபம் போடலாம். நல்லெண்ணெய் தீபம் போடும்போது உங்களுடைய அந்த பாக்கியத்துக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் ஒரு பரிகாரத்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய விவேகத்தை குறித்து விவேகத்தை வளர்த்துக்கணும். ஸோ வீடு சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்களுக்கும் அது எல்லாமே சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ எப்படியும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விருச்சிக ராசி வீட்டில் இந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கடும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். திடீர்னு தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை சார்ந்த அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் இல்லை, அது எங்கேயோ பிஎஃப் காசு அப்படியே தடைப்பட்டுருக்கும். இவ்வளோ நாள் வந்தே இருக்காது, அந்த காசு திடீர்னு வரும், திடீர்னு அப்ரூவல் ஆகி திடீர்னு வரும். ஸோ இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும் என்றால் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மிக சிறந்த விஷயம். ஸோ அதை கடைபிடிங்க, வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.